வணக்கம். நாம் நம் காணொளியில் சங்ககாலத்தில் வாழ்ந்த பிசிராந்தையார் மற்றும் கோப்பெருஞ்சோழன் முகம் காணா நட்பு பற்றி பார்ப்போம். கோப்பெருஞ்சோழனுக்கும் பாண்டிய நாட்டில் வாழ்ந்த பிசிராந்தையார் என்ற புலவருக்கும் இடையிலான நட்பு உலக புகழ் பெற்றது. இவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் நேரில் பார்த்ததே இல்லை. புலவர் பிசிராந்தையார் பாண்டிய நாட்டில் பிசிர் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தார். சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழனின் நற்பண்புகளையும் கலை உணர்வையும் கேள்விப்பட்டு அவன் மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் கொண்டார். அதேபோல் மன்னனும் புலவரின் அறிவையும் கவித்திறனையும் மற்றவர்கள் கூற கேட்டு அவர் மீது மாறாத நட்பு கொண்டிருந்தான். காலப்போக்கில் இருவருமே ஒருவரையொருவர் மனதால் ஆழமாக நேசித்தனர். ஒருமுறை மன்னன் கோப்பெருஞ்சோழனுக்கு அவனது மகன்களாலேயே பகை உண்டானது. மனமுடைந்த மன்னன் போரை தடுத்துவிட்டு வடக்கிருத்தல், அதாவது உண்ணா நோன்பிருந்து உயிர் துறத்தல் என முடிவெடுத்தான். இந்த செய்தியை கேட்டு அவன் நண்பர்கள், அமைச்சர்கள் அனைவரும் அவனோடு வடக்கிருக்க முற்பட்டனர். மன்னன் கோப்பெருஞ்சோழனோ தனக்கு அருகில் ஒரு இடத்தை காலியாக வைக்கும்படியும், பாண்டிய நாட்டில் இருக்கும் என் உயிர் நண்பன் பிசிராந்தையார் என்னுடன் வடக்கிருந்து வருவார், உயிர் துறக்க வருவார் என்றும் கூறி தன்னருகே அவருக்கு ஒரு இடம் விடுமாறு வேண்டிக் கொண்டான். அங்கிருந்தவர்கள், மன்னா, அவர் பாண்டிய நாட்டில் எங்கோ இருக்கிறார், உங்களை அவர் பார்த்தது கூட இல்லை, இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் அவர் எப்படி இங்கு வருவார் என்று ஐயத்துடன் கேட்டனர். ஆனால் மன்னனோ உறுதியாகச் சொன்னான், வாழ்ந்த காலத்தில்தான் நாங்கள் சந்திக்கவில்லை, ஆனால் சாகும் தருவாயில் அவர் என்னை விட்டு பிரிய மாட்டார், அவர் நிச்சயம் வருவார் என்று கூறினான். அனைவரும் வியப்பில் ஆழ்த்தும் வகையில் சிறிது நேரத்தில் பிசிராந்தையார் அங்கு வந்து சேர்ந்தார். தன் நண்பன் வடக்கிருப்பதைக் கண்டு கலங்கி அவர் மன்னன் ஒதுக்கிய அதே இடத்தில் அமர்ந்து தாமும் உயிர் துறந்தார். உண்மையான நட்பிற்கு தூரம் அல்லது முகம் பார்த்தல் என்பது தடையல்ல, மனங்களின் இணைப்பே உண்மையான நட்பு என்பதை பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் நட்பு உணர்த்துகிறது. ஒரு நண்பன் மற்றவன் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே இந்த நிகழ்வின் உயிர் நாடு எனலாம். தமிழர் பண்பாட்டில் நட்பு என்பது வெறும் பழக்கம் மட்டுமல்ல, அது உயிரினும் மேலான பிணைப்பாக கருதப்படுகிறது. சங்க காலம் முதல் இன்று வரை தமிழர்கள் நட்பிற்கு தரும் முக்கியத்துவம் மிக உயர்ந்தது. நன்றி.